ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசியில் கிச்சடி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் குக்கரை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டேன். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா 2 சைஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவுக்கு மிதமான வேக்காடில் வந்தாலே போதும். இதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு தான் நறுக்கி வச்சுருக்கேன். இவங்க வீட்டில் பீன்ஸ், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பட்டாணி இது எல்லாமே இருந்தாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் மட்டும் போட்டு உப்பு சேர்த்து நல்லாவே அதை கலந்து விட்டுடலாம். நான் இப்போ அந்த ஒரு கிளாஸில் வரகரிசி ஊற வச்சுருக்கேன் 1/2 hour முன்னாடி. ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 4-5 தடவை இந்த அரிசியை க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் அழுக்கு மாதிரி வரும் கழுவ ஒரு 4-5 தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக நல்லா க்ளீன் ஆகிடும். இது கொதித்த உடனே நான் ஊற வச்ச வரகரிசியை நான் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சும்மா மீடியம் கொதி வந்ததும் விசில் போட்டுடலாம். 2 விசில் விடுங்கலாம். சூப்பரான வரகரிசி கிச்சடி ரெடி ஆகிடும். பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா அப்படியே குழஞ்சி சூப்பராகவே இருந்தது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.